இப்ப சச்சிதானந்தம்னா என்ன? சோ ஃபர்ஸ்ட் சித்து எடுத்துப்போம். இந்த சித்துங்கிறது ஞானஸ்வரூபங்கிறது பியூர் கான்சியஸ்னஸ், தூய அறிவு. ஓகே, சோ இந்த நாம ரூபங்கள் இதுல இந்த நாம ரூபங்கள்னால நம்ம ஒண்ணு அறிஞ்சுக்கிறோமே, ஒரு நாலேஜ் உள்ள போறதே இந்த புரிஞ்சுக்க வைக்கக்கூடிய ஒரு அறிவு. அதுதான் நான். எனக்கு பிரெஞ்சு தெரியலங்கிறது எனக்கு தெரியறது, எனக்கு தமிழ் தெரியுங்கிறதும் எனக்கு தெரியறது, எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியுங்கிறது எனக்கு தெரியறது இல்லையா? சோ இந்த உள்ள தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்னா இருக்கே, நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணு காரணமா இருக்கேன், அதுதான் ஞானஸ்வரூபம், அதுதான் சித்து. ஓகே, இந்த நாம ரூபங்கள்னால நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் வெளி உலகத்தை நான் இந்திரியங்கள் மூலம் அனுபவிக்கிறது. சோ இந்த ஒன்னு அறிஞ்சுக்காம அங்க அனுபவமே கிடையாது. எதெல்லாம் நம்ம அறிஞ்சுக்கிறோமோ அங்கதான் அனுபவமே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொல்றேன், ஒரு பூ இருக்கு, அதோட ஸ்மெல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்மெல்ல பார்த்துட்டா எனக்கு ஒரு அனுபவம் வருது, சுக அனுபவம். ஓ, இது இந்த பூ அப்படின்னு நான் அறிஞ்சுக்கிறேன், ஒரு ஞானம் உள்ள போறது. ஆனா இப்ப எனக்கு சளி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அந்த வாசனையை உள்ள போகாத போது நீங்க எத்தனை 1000 பூவை முன்னாடி வச்சா கூட எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு அனுபவமே கிடையாது. ஏன்னா எனக்கு அந்த ஒரு இந்திரியம் சரியா உள்ள போல, அந்த வாசனை உள்ள போல. அப்ப உள்ள சரியா போகாத போது அதை என்னால அறிஞ்சுக்க முடியாது. அறிஞ்சுக்கலங்கும் போதே அங்க அனுபவம் வராது. சோ எப்பெல்லாம் எதெல்லாம் நம்ம அறிஞ்சுக்கிறோமோ அப்பதான் அனுபவம் வருது. அப்ப இந்த 4 இந்திரியங்கள் மூலமா உலக விஷயங்களை அனுபவிக்கிறது. அப்பதான் அந்த நாலேஜ் உள்ள போறது, அதை நான் அனுபவிக்கிறேன். இப்போ யாரையாவது பார்த்து நீங்க ஜடமா அப்படின்னு கேட்டோம் வச்சுக்கோங்களேன், இல்ல நீங்க ஜடமா, இல்ல நீங்க அறிவுபூர்வமா அப்படின்னு கேட்டோம்னா யாருமே தன்னை ஜடம்னு சொல்ல மாட்டான் இல்லையா? அப்படியே ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், நான் ஜடம் அப்படின்னு சொன்னார்னா அந்த சொல்றதுக்கே ஒரு அறிவு இருந்தா தான் சொல்லவே முடியும் இல்லையா? சோ ஒருத்தன் பேசுறான்னா, நான் பேசாதவன், எனக்கு பேச முடியாது அப்படின்னு அவனால சொல்ல முடியாது. அப்ப நான் ஜடம் இல்லைங்கிறத ஒரு ஜடமானவன் சொல்ல முடியாது. ஒரு தூங்குறவன் நான் தூங்குறேன், நான் தூங்குறேன், இல்ல நான் தூங்கலைங்கிறத சொல்ல முடியும். ஆனா நான் தூங்குறேங்கிறத சொல்ல முடியாது இல்லையா? சோ அறிவுடைய ஒரு உணர்வு மயமானவன் தான் நம்ம. அதுதான், அதுல சந்தேகமே கிடையாது. அந்த அறிவு, அந்த அறிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் எது காரணமா இருக்கோ தட் இஸ் கால்ட் சித்து. ஜாகிரத்துல நம்ம என்ன அறியறோம், இந்த பொருட்கள் எல்லாம் அறிஞ்சுக்கிறோம். கனவுல எதை அறிஞ்சுக்கிறோம், கனவை பார்த்து அறிஞ்சுக்கிறோம். ஆழ்துக்கத்துல எதை அறிஞ்சுக்கிறோம், சுகத்தையும் அறியாமைங்கிறதையும் அறிஞ்சுக்கிறோம். சோ ஏதோ ஒண்ணு நம்ம அறிஞ்சு அதை அனுபவிச்சுட்டே இருக்கோம். தட் இஸ் கால்ட் நான். அந்த நான் தான் அனுபவிக்கிறது. ஆனா அந்த நானை நம்ம பியூர் நானா பார்க்காம இதோட எல்லாம் சம்பந்தப்படுத்தி பாக்குறோம். அங்கதான் மிஸ்டேக். சோ நான் அறிபவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது இல்லையா? நான் ஜாகிரத்துல இதை அறியறேன், அதனால ஒரு அனுபவம். கனவுல ஒண்ணு அறிஞ்சுக்கிறேன், அதனால ஒரு அனுபவம். தூக்கத்துல ஒண்ணு நான் சுகத்தை அனுபவிக்கிறேன், இப்படி ஒரு அனுபவம். இப்படி நான் அனுபவங்கள் அனுபவிக்கிறேனே இந்த நான். சோ இந்த அறியப்படும் பொருட்கள் இருக்குல்ல, இங்க ஜாகிரத்துல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அறியப்படும் பொருட்கள் எடுத்துக்கோங்க. இந்த அறியப்படும் பொருட்கள் இருக்கும்போது நான் அறிபவனா இருக்கேன். இது கிளியரா புரிஞ்சுக்கணும். எப்ப நான் அறிபவனா ஆறேன் அப்படின்னா, ஒண்ணு அறியப்படும் பொருள் இருக்கும். இப்ப இந்த பேனா என் கண்ணு முன்னால இருக்கும் போது நான் பேனாவை அறிபவனா ஆறேன். இல்லைன்னா சும்மா சாதாரணமா இருக்கும்போது பேனா நான் அறிஞ்சவன் அப்படின்லாம், இது எனக்கு தெரியும் அப்படிலாம் நமக்கு ஞாபகம் கூட வராது. அப்போ என்ன பொருள் ஒண்ணு முன்னாடி இருக்கும்போது அதை அறிபவனா ஆறேன். அப்பதான் எனக்கு அறிபவன் அப்படின்னு பேரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல் போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஹோட்டல்ல ஒருத்தர் ஒரு சேர்ல தனியா உட்கார்ந்துருக்காரு, சாப்பாடு தனி டேபிள்ல இருக்கு அப்படின்னா, அந்த ஆளை, அந்த மனுஷனை இவர் சாப்பிடுறவரு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனா அதே பிளேட் அவர் முன்னாடி வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, இவர் சாப்பிடுறவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப சாப்பிடுறவர்ங்கிறது எப்போ அவருக்கு அந்த டைட்டில் வருது, அந்த முன்னாடி சாப்பாடு இருக்கும்போதுதான். அது மாதிரி நமக்கு இந்த பொருட்கள் இருக்கும் போதுதான் எனக்கு அறிபவன் அப்படிங்கிற அறியப்படும் பொருள் இருக்கும் போதுதான் நான் அறிபவனா ஆறேன். ஆனா இவருக்கு சாப்பாடு முன்னாடி இருக்கும் போதுதான் அவர் சாப்பிடுறவனா ஆறாரு. அதுக்கு முன்னாடி இவர் இல்லையான்னா மனுஷன், அது ஓகே, மனுஷன் இஸ் காமன். ஆனா அவர் சாப்பிடுறவரா எப்ப ஆறாருன்னா சாப்பாடு முன்னாடி இருக்கும் போது. அது மாதிரி இந்த நான் எப்ப அறிபவனா ஆறேன்னா முன்னாடி அறியப்படும் பொருள்கள் இருக்கும் போது. இல்லைன்னா இப்ப சப்போஸ் அறியப்படும் பொருள் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்,
அப்போ அறிபவனே இருக்க மாட்டான்னா அறிபவன்கிறவன் இருக்க மாட்டான். ஆனா நான் இருப்பேன். நான் எப்போ அறிபவனா ஆறேன் அப்படின்னா இந்த அறியப்படும் பொருட்கள் இருக்கும் பொழுதுதான். சோ அறியப்படும் பொருட்கள் இருக்கலாம் இல்ல போகலாம். அறிபவன்கிறவன் போகலாம் இல்ல வரலாம். ஆனா அறிவு இஸ் கான்ஸ்டன்ட். பொருட்கள் வந்தாலும் அது அறிவு இருக்கு, பொருட்கள் இல்லைனாலும் அறிவுங்கிறது இருக்கு. ஆனா என்ன அறிபவனா ஆக்குறது எப்போ? எது? இந்த பொருட்கள். அப்ப பொருட்கள் முன்னாடி வரச்சே நான் அறிபவனா ஆயிடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் எனக்கு அறிவே இல்லையானா அறிவு இருக்கு இல்லையா? சோ தட் இஸ் கால்ட், அதுதான் ஞானஸ்வரூபம். எந்த ஒண்ணு நான் அப்படின்னு ஒருத்தனை அறிபவனா ஆக்குறதோ அந்த ஒண்ணுக்கு பேரு தான் நான். அதுதான் ஞானஸ்வரூபம். சோ அததான் அவர் சித்துன்னு சொல்றார். சோ சித்துனா என்னன்னா அதுதான் அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் சித்து. அதாவது ஞானஸ்வரூபம். அந்த அறிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு இருக்கு இல்லையா? தட் இஸ் கால்டு சித்து. சோ ஞானஸ்வரூபம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு கூட சொல்லலாம். அர்ஜுனன் இருந்தார். சோ அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கீதா உபதேசம் பண்ணும்போது அர்ஜுனன் சிஷ்யன், அவர் குரு. அதுக்கு முன்னாடி 2 பேரும் இல்லையானா இருந்தா ரிலேஷன்ஷிப் வேற இல்லையா? இப்போ ஒரு அப்பா இருக்கா, குழந்தை இருக்குன்னா குழந்தை இருந்தாதான் அது அப்பா இல்லையா? இல்லைன்னா அவர் மனுஷன். சோ அது மாதிரி சித்துங்கிறது அறிவு இருக்கு. ஆனா நான் அறிபவனா ஆக்குறது இல்லை. என்ன? தட் இஸ் கால்ட் சித்து. சோ அறிபவனுக்கு ஆதாரமா இருக்கு. ஆதாரமாக இருக்கிறது தான் இந்த சித்து. சித்துன்னு ஒண்ணு இருந்தாதான் நம்ம அறியவே முடியும். சோ அதுதான் ஆத்மா, சைத்தன்ய ஸ்வரூபம். அது அந்த சைத்தன்ய ஸ்வரூபமா தான் நான் இருக்கேன். ஆனா முன்னாடி விஷயங்கள் வரும்போது இந்த 5 இந்திரியங்கள் மூலமா நான் கேட்கிறவனா ஆயிடுறேன், இல்ல பாக்குறவனா ஆயிடுறேன், இல்ல நுகர்வனா ஆயிடுறேன். சோ இந்த 5 இந்திரியங்களோட வேலையை பொறுத்து நான் அந்த இல்ல புத்தியை யூஸ் பண்ணேன்னா அறிபவனா ஆயிடுறேன். ஆனா நான் இல்லைன்னா இருக்கேன்னா நான் இருக்கேன். சோ இந்த ஞானம் இருக்கே, இந்த ஞானம் வந்து எப்பவும் இருக்குமா இல்ல அழிஞ்சு போயிடுமா அப்படின்னா இல்ல, எப்பவும் இருக்கும். அதுதான் சத்து. சோ இந்த ஞானம் எப்பவும் இருக்கிறதுனால சத்துனா நித்தியம், நித்தியமா இருக்கு. அப்ப அநித்தியம்னா என்ன? முன்னால இருந்திருக்கணும், இப்ப இல்ல. இல்ல இப்ப இருக்கு, பின்னாடி இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த லிமிடேஷன்ஸ்குள்ள வரும்போது அது அநித்தியம். ஆனா எது காலத்தினால வரையறுக்கப்படலையோ 3 காலத்திலையும் இருக்கோ தட் இஸ் ஆத்மா, சைத்தன்ய ஸ்வரூபம். அதுக்கு லிமிடேஷனே கிடையாது. தட் இஸ் கால்ட் சத்து. சோ ஆத்மா சத்தாவும் இருக்கு, சித்தாவும் இருக்கு. சோ எது ஜடமா இல்லாம அறிவா நித்தியமா இருக்கோ அது சத்து. அப்போ அறிவா எது இருக்கோ அது சத்து. இது இந்த சைத்தன்யம் வந்து அறிவா இருக்கு, அறிவு ஸ்வரூபமா. அதனால அது சத்தாவும் இருக்கு. அடுத்தது ஆனந்தம். ஆனந்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா சுகஸ்வரூபம் தான் ஆனந்தம் இல்லையா? இப்ப இந்த சித்து அறிவு நித்தியமா இருக்கு. எப்படி இருக்கு? சோகமா இருக்கா அப்படின்னா இல்ல இல்ல, ஆனந்தமா இருக்கு. ஆனந்த ஸ்வரூபம். சோ இதை இன்னொரு இது கூட சொல்லுவா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு. சத்தியம்ங்கிறது சத்து, ஞானம்ங்கிறது சித்து. இந்த அனந்தம் ஆனந்தம், இந்த ஆனந்தத்தை அனந்தம்னு சொல்லுவா. ஏன்னா எல்லை இல்லாதது. அப்ப எது எல்லை இல்லாம இருக்கோ அங்கதான் ஆனந்தம். அதுதான் உண்மையான ஆனந்தம். இத வந்து பல ஆங்கிள் வந்து சொல்ல முடியும். எது வரையறுக்கப்படாததோ எப்படி சொல்றது, இப்போ காலத்தால வரையறுக்கப்படலாம், இல்ல ஒரு தேசத்தால வரையறுக்கப்படலாம், இல்ல ஒரு இடம், அதான் தேசம், ஒரு இடத்தினால வரையறுக்கப்படலாம். இப்போ காலத்தால அனந்தம்னா இதெல்லாம் கடந்தது. அந்தம் அனந்தம், ஒரு எண்டிங் இல்லாதது. சோ இப்போ காலத்தால வரையறுக்கப்படுறதுன்னா, இப்ப நம்ம சரீரத்தை எடுத்துக்கோங்க, அது காலத்தால வரையறுக்கப்படுறது. அப்ப நமக்கு ஒரு கால் வலி அப்படின்னு சொல்றோம்னா, இப்ப டாக்டர்கிட்ட போறோம், கால் வலின்னா ஏன் கால் வலின்னா உங்களுக்கு ஏஜ் ஆயிடுது சார், அப்படிதான் இருக்கும் அப்படின்னு. அப்ப நம்ம கேட்டோம் வச்சுக்கோங்க, எனக்கு இன்னொரு கால் வலிக்கலையே, ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணுங்க அதுவும் வலிக்கும் அப்படின்னு. அது மாதிரி ஏன்னா அதுக்கெல்லாம் லிமிடேஷன்ஸ் இருக்கு. காலத்தால லிமிட் ஆயிடுறது. அதனால அது சத்து கிடையாது. எது காலத்தால ஒரு லிமிட்டடா ஆகலையோ அது வந்து சத்து, எப்பவும் இருக்கக்கூடியது. இப்ப நம்ம சரீரம் லிமிட்டட். இப்ப தேசத்தினால எதெல்லாம் காலத்தினால லிமிட்டடோ அது தேசத்தினாலேயும் லிமிட்டட் ஆயிடும். இப்போ தேசத்தினால எப்படி லிமிட்டட்? நானு
இல்ல ஒரு இடத்தினால அப்படின்னா நான் லிமிட்டட். ஏன்னா நான் காலத்தினால லிமிட்டட். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நான் தேசத்தினாலையும் இடத்தினாலையும் லிமிட்டட். ஏன்னா நான் ஒரு இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துல என்னால இருக்க முடியாது, லிமிட் ஆயிடுறேன் ஒரு இடத்துக்கு. ஆனா இது அப்படி ஆகுமானா இல்ல, அனந்தம். அது தேசத்தினாலையும் வரையறுக்கப்படாது, காலத்தினாலையும் வரையறுக்கப்படாது. அனந்தமா இருக்கக்கூடியது, வரையறுக்குள்ளேயே வராது. அது இப்போ அதையும் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இப்போ எது இடம் கொடுக்கறதோ அதை ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆகாசம் தான் ஸ்பேஸ். ஸோ இந்த ஸ்பேஸ் இடம் கொடுத்ததுனாலதான் இந்த வீடு கட்ட முடியும். ஒரு இடம் என்ன பில்டிங்னாலும் அந்த ஸ்பேஸ் இடம் கொடுத்தாதான் அது பண்ண முடியும். அப்ப அந்த இடம் கொடுக்கறது தானே ஸ்பேஸ். அப்ப அந்த ஸ்பேஸுக்கும் அப்பாற்பட்டது. அதனாலதான் இதுக்கு பிரம்மங்கிற பேரு. பிரம்மன்னா பிக், பெருசு, பூர்ணம், நிறைவு. அப்போ நிறைவு எங்க இருக்கோ அங்க தேவை இருக்காது. ஸோ இப்போ நமக்கே அந்த பூரணத்துவத்தை நம்ம உணராத, அதனாலதான் நமக்கு ஒரு நிறைவு இல்லாததுனாலதான் நமக்கு இதுல சுகம் கிடைக்குமோ, சரி சரி இது இல்லை, இவாட்ட கிடைக்குமோ, அங்க கிடைக்குமோ, இங்க கிடைக்குமோன்னு நம்ம அலப்பாயிரமே. ஒரு பூரணமா இல்லை, நிறைவு இல்லை. ஏன்னா நம்ம பூரணமா இல்லாத போது அங்க ஒரு குறை இருக்கும்போது அந்த குறைய தேடி அதை ஃபில் பண்றதுக்கு தான் நம்ம ஓடுறோம் இல்லையா. சோ இதுதான் அந்த லாஸ்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. ஏவம் சச்சிதானந்த ஸ்வரூபம் ஸ்வ ஆத்மானம் விஜானியார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுகஸ்வரூபமா இருக்கக்கூடிய, அது நாலேஜா, ஒரு என்ன சொல்றது, அறிவு ஸ்வரூபமா இருக்கக்கூடிய, அனந்தமா இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்த ஸ்வரூபமான ஆத்மாதான் நான், ஸ்வ ஆத்மானம் அப்படிங்கிறத விஜானியா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ற. சோ இந்த உலகத்துல பொருட்கள் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அறிவு இருக்குமா? இருக்கும், அறிவு இருக்கும். பொருட்கள் இல்லை, பொருட்கள் இருந்தாலும் அறிபவன் ஆயிடுவேன், இல்லைன்னாலும் அறிவுங்கிறது இருக்கும். அதுதான் சைத்தன்யம். சோ எவ்வளவு காலம் இருக்கும்? 3 காலத்திலையும் இருக்கும். அதான் சத்து. எப்படி இருக்கும்? ஆனந்தமா இருக்கும். அதுதான் சச்சித்து ஆனந்தம் அப்படின்னு சொல்ற. சோ நம்ம இதோட ஜூஸ் அப்படின்னு என்ன எடுத்துக்கணும்னா, இந்த பஞ்ச கோஷங்கள்ங்கிறது நான் கிடையாது. அன்னமயம் சரீரம் லிமிடேஷன்ஸ்குள்ள வருது. சோ இது அன்னமயத்தை பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். பட் ஏன் அது நான் இல்லைங்கிறதையும் பார்த்தோம். ஏன்னா அது இல்லை, அது நிலையா ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை. நம்ம கனவுக்கு போனோம்னா இந்த சரீரம் இல்லை இல்லையா. சோ அதனால அது இந்த மாற்றத்துக்கு உட்படுறது. அது மாதிரி சூக்ஷ்ம சரீரமும் அப்படிதான், காரண சரீரமும் அப்படிதான், அங்கே இருக்கிறது இல்லை, திருப்பி வந்துடும். சோ இந்த சரீரங்கள் அன்னமய கோஷங்கள் நான் கிடையாது. பிராணமயம்னு எடுத்துட்டேன்னா பிராணமயன் நான் கிடையாது. ஏன்னா அதை நான் உணர்றேன். இந்த பிராணம் போறது வரதெல்லாம் என்னால உணர முடியாது, அப்படின்னால நான் கிடையாது. சோ மனோமயம், எண்ணங்களை வாட்ச் பண்ண முடியறது. சோ அதுவும் நான் கிடையாது. இதெல்லாம் நான் கிடையாதுன்னு தான் சொல்றேன். சோ அதுக்கப்புறம் விஞ்ஞானமயம், அது மூலமா எனக்கு ஒரு நாலேஜ் உள்ள பொருள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் தெரிஞ்சுக்கிறேங்கிறது நான் தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா, அதுதான் நானு. இந்த ஞானம் இருக்கு, இது விஞ்ஞானம் மயம். சோ இது நான் கிடையாது, அது தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஆனந்தமயம். சோ ஆனந்தத்தோட மயமா இங்க வெளியில ஜாகிரத்துல நம்ம அனுபவிக்கிறோமே இந்த விற்த்திகள், பிரிய விற்பி, மூத விற்பி, பிரமோத விற்பி, இதெல்லாம் நான் கிடையாது. சோ இதையும் தாண்டி நான் யாருன்னா சத்து சித்து ஆனந்தம். எதெல்லாம் அறியப்படலையோ, எதை அறிய முடியாதோ, அறியறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதோ, ஆனந்த ஸ்வரூபமா இருக்கோ, எப்பவுமே இருக்கோ, கான்ஸ்டன்டா பூரணமா இருக்கோ, நித்தியமா இருக்கோ, அதுதான் அந்த ஆத்மா, அதுதான் அந்த நான்கிற உணர்வு. சோ இதுதான் அவர் சொல்ல வர்றார், இதுதான் ஆத்மா. சோ இதோட ஆக்சுவலா இந்த சாப்டர் முடியுது. சோ செகண்ட் சாப்டர், அதாவது ஆத்மா அனாத்ம விசாரம்ங்கிறது முடியறது. சோ இதுக்கப்புறம் சிருஷ்டி கிரமம், சிருஷ்டி எப்படி இருக்கு, சிருஷ்டியோட கிரமம் எப்படி, உற்பத்தி, எதுக்கு இதையும் தெரிஞ்சுக்கிறோம்னா அதுவும் நான் இல்லைன்னு சொல்றதுக்கு தான். சோ ஆனா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஒரு தியரிட்டிக்கலா இருக்கும். ஆமா ஓகே நான் இல்லை, ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, நான் புக்ல போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். பட் நான் எப்படி அனுபவமா தெரிஞ்சுக்கணுங்கிறத நாம ஃபுல்லா டீட்டெயிலா போய் அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கும்போதுதான் ஓ ஆமா இல்ல அப்படின்னு புரியும். ஆமா இல்ல, இல்ல நான் இல்லை அப்படிங்கிறது அப்பதான் புரியும். ஸோ அதனால அதை தெரிஞ்சுக்கணும். அது நெக்ஸ்ட் சாப்டர் சிருஷ்டி விசாரம். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். கோஷால ஆனந்தமயம் இருக்குல்ல, அது வேணான்றீங்க. பட் சச்சிதானந்தம் அதுல ஆனந்தம் இருக்கு, இந்த ஆனந்தம். ஸோ அதுக்கும் இதுக்கும் வாட் இஸ் மேஜர்?
அதுதான் சொன்னேன். அந்த ஆனந்தத்தோட, சச்சிதானந்தத்துல இருக்கக்கூடிய ஆனந்தம், பிரம்மஸ்வரூபத்துல இருக்கக்கூடிய சுகத்தோட மயம் மாறுபாடுதான். நம்ம அந்த சுகத்தை தான் இங்க தேடி வேற பொருட்கள்ல அனுபவிச்சுட்டு இருக்கோம். பட் தட் இஸ் நாட் நித்தியம். இந்த பொருட்கள் மூலமா அனுபவிக்கிறதுங்கிறது இந்த பிரிய விருத்தி, இந்த மோத விருத்தி, பிரமோத விருத்திக்குள்ள வரும். சோ இது வந்து அதோட மயம் மாறுபாடு. இதுதான் டிஃபரன்ஸ். அது நித்தியம், இது அனித்தியம். அதனாலதான் மயங்களை விடணும். புத்தி அண்ட் மனசு சொன்னீங்க. மனசு ஆட்டோமேட்டிக்லி ஜென்ரேட்ஸ். அதுக்கு எந்த யாரும் கத்து கொடுக்க வேண்டாம். பட் புத்தி ஹாஸ் டு பி லேர்ன், ரைட்? இட் இஸ் நாட் இன்ஸ்டில்டு கிடையாது. இல்ல, புத்தியை வந்து யூ ஹாவ் டு டீச் இட். அதான் இட்ஸ் டூ டிஃபரெண்ட் திங். மனசுல ஆல் எமோஷன்ஸ் ஜெனரேட். யூ டோன்ட் நோ, nobody has to teach you to get angry, to get பாஸ். பட் புத்தியை வந்து வளர்த்துக்கு தானே செய்யணும். அதுவும் ஆட்டோமேட்டிக்காவே இருக்குமா எல்லாருக்கும்? உங்களுக்கு இந்த மனசு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பட் அதை கரெக்டா பண்ணக்கூடாது. புத்தி வந்து லேர்ன் பண்ணாங்களா, அதுவும் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகும். தட்ஸ் வாட் ஐ வாண்ட். ரெண்டு விதமா எடுத்துக்கலாம், பார்த்தோம் இல்லையா முன்னாடியே. சோ அந்த நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரிவைஸ் பண்ணும்போது ஒரு நாலேஜ் கிடைக்கலாம். அதை வச்சுட்டு தே வில் பிகம் வெரி மெச்சூர். இல்ல உங்களுக்கு வாசனையிலேயே வாழ்க்கை போன ஜென்மங்கள்ல இதை நோக்கி இருந்திருப்பா. சோ அதனால மெச்சூரிட்டி சின்ன வயசுலயே கூட வர ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு. இப்ப இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு மெச்சூர்டா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, புத்தி இவ்வளவு ஷார்ப்பா இருக்கானா? ஏன்னா அது வாசனை பேஸ். போன ஜென்மங்கள்ல அதோட ப்ராசஸ் நடந்திருக்கும். சோ இது இந்த ஜென்மத்துல ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம வந்து இந்த விசாரத்துல அனத்தாத்மார்கள், ஆத்மாக்கள் இல்லாத அனாத்மாக்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சிடணும். இந்த 11 பார்த்துட்டு நான் இல்ல, இது இல்ல, அது இல்ல, இது இல்ல, இது இல்லன்னு பார்த்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு நான் என்னங்கிறது ஒரு மாதிரி தெரியுது. சோ அந்த என்னங்கிறது ஒரு ஸ்வரூபம் இருக்கோ இல்லையோ, அது விஷுவலைஸும் பண்ண முடியல. அது ஏதோ ஒண்ணு இருக்கு. அது மோரலஸ் பிரம்ம நிலைக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அது அப்படி இருக்கிறச்ச அதை தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? அது என் முமுட்சத்துக்கு வழிபடுக்குமா? இல்ல இப்ப வந்து நம்மளுடைய காரியமே நம்மளுடைய வினை பயன்களால எடுத்த ஜென்மாக்கள் தான் இதெல்லாம் நம்ம நடந்துட்டு இருக்கு. ஞானேந்திரியங்களுக்கும் இந்திரியங்களுக்கும் இதுவும் எல்லாமே பிருத்திவியோட இதுதான். நானா எனக்கு இந்திரியங்கள் கொடுன்னு ஒருத்தர் கேட்கல, நானா எதுவுமே கொடுன்னு கேட்கல. இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இதோட கர்மாக்கள், இதோட பயன்கள் தான் அந்த இந்திரியங்கள் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஆத்மா தன்னந்தனியா அங்க நிக்கிறது. ஸோ அதை பத்தி நான் தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? இல்ல அதுல ஏதாவது ஒரு உபயோகம் இருக்கா? இல்ல முமுட்சத்துக்கு அது ஏதாவது வழிவகுக்குமா? புரியல. நீங்க எப்போ ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களோ, எப்போ நீங்க அதுவா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, தெரிஞ்சுக்கிறதுனா நான் சொல்றது அறிவா தெரிஞ்சுக்கிறது இல்ல, புக்கை படிச்சுட்டு தெரிஞ்சுட்டேன் அப்படி இல்லை. எப்போ அது அந்த அறிவு உள்ள போய், தட் இஸ் ஸ்ரவணம். இப்ப இந்த கிளாஸ்ல கேட்கறதுங்கிறது ஒரு ஸ்ரவணம். அதுக்கப்புறம் மனனம். சோ மனனம் பண்ணணும். இது எப்படி ஆகும், இது எப்படி ஒர்க் ஆகும், இந்த மாதிரி மனநங்கள் பண்ணும்போது தான் கொஸ்டின்ஸ் நிறைய வரும்னு சொன்னீங்க. அப்புறம் அந்த சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி ஆகி நிதித்தியாசனம் பண்ணும்போது அந்த பிரம்மத்தையும் நம்ம ஃபீல் பண்றோம், பிராக்டிக்கலா சாட்சாத்காரம் பண்றோம் இல்லையா? அப்போதான் நமக்கு வந்து முக்தி. சோ இந்த மோட்சத்துக்கு கண்டிப்பா ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறது வழிவகுக்கும். சோ இந்த விசாரங்கள், இந்த ஃப்ளோ சார்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ எப்போ நம்ம வந்து இந்த நித்திய அறிவு வருது, நித்திய அறிவு வரும்போதுதான் வைராகியம், வைராகியத்திலேருந்து மனசுத்தி, இந்த மனசுத்தி இருக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து இந்த கர்ம யோகமா பண்ணும்போது, இந்த காரியங்கள் செய்யும் போது மனசுல ஒரு சமத்துவம் வரும். இந்த சமத்துவ பாவம் வரும்போதுதான் விசாரத்துக்குள்ள போக முடியும். இந்த விசாரம் தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். பிரம்ம ஞானத்தை கொடுக்கக்கூடியதே விசாரங்கள் தான். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கண்டுதான் ஆத்மாவை பத்தி ஓரளவு நாலேஜ் வந்திருக்கு. சாட்சாத்காரம் ஆகல, ஆனா கூட ஒரு நாலேஜா இன்புட்டா போயிருக்கு இல்லையா? சோ இதை தெரியும் போதுதான் அடுத்து நம்ம சாட்சாத்காரத்துக்கே போக முடியும். இந்த நாலேஜே இல்ல, நீங்க சொல்ற மாதிரி நீங்க பிரம்ம நாலேஜே இல்ல, ஓகே அது பாட்டு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த சாதாரண ஆர்டினரி பீப்புள் வெளில இருக்கிறவாளும் அது எப்படி நடக்கிறதோ அப்படிதான் நடந்துட்டு இருக்கா. சோ அதனால என்ன அப்படின்னா, அதனால என்னன்னு ஒண்ணு இல்ல, இந்த சம்சாரத்துக்குள்ள திருப்பி வருவோம். எப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ இந்த சைக்கிளை கட் பண்ணி விடணும். நான் ஒரு நாள் முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அந்த ரப்பர் பேண்ட் கையில நிறைய இருக்குன்னா ஒரு கத்திரிக்கோலை வச்சு அதை கட் பண்ணினாதான் அந்த கேம்ல வின். சோ அது எப்ப நடக்கும்? இந்த ஆத்மாவை பத்தி நான் விசாரம் பண்ணும்போதுதான் எனக்கு ஒரு அறிவாது உள்ள போகும். அறிவா உள்ள போகும்போதுதான் அனுபவமே ஆகும். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, எது அறிவா போகலையோ அது அனுபவமாவே ஆகாது. சோ ஃபர்ஸ்ட் அறிவா உள்ள வாங்கிக்கணும், அதுக்கப்புறம் அதை அனுபவத்துக்கு கொண்டு வரும்போதுதான் அது முக்திக்கு வழிவகுக்கும். எப்ப நம்ம பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோமோ, எப்ப நான் அதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேனோ அப்பதான் எனக்கு முக்தி. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லா சுத்தி இருக்கிறதெல்லாம் இந்த காமக்ரோதாதிகள் இதெல்லாம் எனக்கு சுத்தி அந்த ஆத்மாவை சுத்தி போட்ட கவர்.
அதனாலதான் எனக்கு சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியல. ஏன்னா நான் இந்த உலகத்துல என்ன நடக்கிறதோ அதுக்கேத்த மாதிரி என்னோட மனசு மாறுது. அப்ப அது மனசு மாறுதுதான் நான் நினைச்சுக்கிறேன். அதனால நான் கஷ்டப்படுறேன். அது சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷப்படுறேன். சிச்சுவேஷன்ஸ்ல இருந்தா ஓகே, அப்படி இல்லை அது பேடா இருந்தா நான் அழுவேன். சோ இந்த மாதிரி நம்ம வந்து சுக துக்கத்துக்குள்ளேயே லைஃப் போயின்னு இருக்கு. இதெல்லாம் வாசனா பேஸ். இதெல்லாம் எப்போ நாலேஜா உள்ள போறதோ அப்பதான் அந்த வாசனையை எடுக்கணுங்கிறதுக்கே நான் வரேன். அப்பதான் நான் தாட்ஸ் வாட்ச் பண்றேன். ஓகே, இதெல்லாம் என் வாசனைங்கிறதே நான் அப்பதான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்திரியங்கள் மூலமா இன்புட்டை மாத்தணும்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி ஒர்க் பண்ண எனக்கு என்ன ஆகுது, நல்ல வாசனைகள் போறது. அப்பதான் நான் அந்த பிரம்மத்தை பத்தி விசாரம் பண்ணி ஓகே அப்படிங்கிற ஒரு அப்புறம் அனுபவமா ஆகும். இப்ப வருது நாலேஜ். அப்புறம் அனுபவம் ஆகும்போது கண்டிப்பா பிறவி கிடையாது. சோ பிறவி இல்லா பெருநிலைக்குத்தான் நமக்கு இந்த பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். சோ அதுவா அதுக்கப்புறம் ஆகணும். முதல்ல நாலேஜ் தான் அனுபவம். அதனால கண்டிப்பா வேணும். அடுத்த நீங்க சொன்னீங்க இந்த இப்ப உதாரணத்துக்கு ஒரு டிவி சீரியல் எடுத்துட்டு அந்த டிவி சீரியல் வந்து ஏற்கனவே அது எல்லாரும் டிசைட் பண்ணிட்டா அது உண்மை இல்லை அப்படின்னு. சார் நம்மளோட ஜீவனும் கடவுள் வந்து ஏற்கனவே நிர்ணயம் செய்தது தானே. ஸோ அந்த இது வந்து இப்போ நான் இன்னைக்கு வந்து இந்த வகுப்புல நடக்கணும், இதை கர்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும், அவர் நிர்ணயித்தது தான் அப்படின்னு இருக்கும்பொழுது அது வந்து நம்மளால அதை மாற்ற முடியுமா? ஏற்கனவே அது நிர்ணயித்திருந்தால் இப்ப என்னுடைய வந்து இந்த ஞானத்தினால என்னோட பழக்க வழக்கமும் என்னோட முக்தி போற வழியும் நான் மாத்திக்க முடியுமா? இல்ல அதுவும் நிர்ணயிக்கப்பட்டதா? ஒவ்வொரு ஜீவனும் சுதந்திரம். ஒவ்வொரு ஜீவனுக்கும் சுதந்திரம் கொடுக்கப்படுறது. சோ இப்போ எல்லாம் ஈஸ்வரன் மேல நம்ம பழி போடுறோம். ஆக்சுவலா கிடையாது. அவன் வந்து கர்மபல தாத்தா தான். கர்ம பலத்தை கொடுக்கக்கூடியவன் தான் ஈஸ்வரன். சோ அந்த காரியம் நம்ம வாசனாவை பொறுத்து நம்ம வாசனைகளை வச்சுட்டு இங்க காரியமா அது பரிணமிக்கிறது. வாசனைகள் எண்ணமா இருக்கு, அது வெளியில வரைச்சே அது மனசுக்கு வருது. அந்த தாட்ஸ் தான் நம்ம இங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது காரியமா ஆறுது. அந்த காரியங்கள்னால பாவ புண்ணியங்கள் வருது. அந்த பாவ புண்ணியங்கள்னால திருப்பி வாசனைகள் வருது. இந்த வாசனை தான் திருப்பி இப்படிதான் போயின்னு இருக்கு. இந்த சைக்கிள்ல தான் நம்ம போயின்னு இருக்கோம். அப்போ இந்த ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கு. அவன் தன்னை விடுவிச்சுக்கிறதுக்கு ஆண்டவனால கொடுக்கப்பட்ட சுதந்திரம் அது. அது நீ ஆப்ஷன்ஸ் இது இருக்குது எடுத்துக்கோ, உன்னோட ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஈஸ்வரன் சொல்லிடுவான். சோ அவனுக்கு வந்து எல்லாமே அவன்தாங்கிற மனோபாவம் நமக்கு சரணாகதிங்கிற ஒரு பாவத்துல நம்ம செயல்படுறோம். அப்பதான் அந்த நான்கிற அகங்காரம் ஒழியும். அதனால ஃபுல்லா அவன்கிட்ட சரண்டர் பண்றோம். அந்த பாவத்துக்கு வந்துட்டோம்னா நித்திய அறிவு வந்துடும். சோ கர்மயோகமா பண்ணுவோம். அது இந்த ப்ராசஸ்க்கு வந்துடும். பட் அதுக்கு முன்னாடி இது எல்லாமே அவன் தானே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம சும்மா கூட இருக்கலாம். எப்ப அவன் கொடுக்குறான். ஆனா இந்த கிளாஸ் இந்த மாதிரி ஒரு நாலேஜே எனக்கு அவன் கொடுத்ததுதான். அவன் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் கொடுக்க முடியும். ஓகே, இப்படி ஒண்ணு நடக்கிறது, நீ இப்ப தெரிஞ்சுக்கோன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஹி வில் கிரியேட். சாஸ்திரங்களை கொடுக்க முடியும், குருமார்களை கொடுக்க முடியும். அது மாதிரி சப்போர்ட்டிங் சிஸ்டம் ஃபுல்லா அவன் கொடுப்பான். ஆனா நீ மாறணும்னு எந்த ஒரு இதுவும் அவன்கிட்ட கிடையாது. சுதந்திரம் விட்டுருவோம். பட் நீ ட்ரை பண்றியா, ஒரு ஜீவன் ட்ரை பண்றதா, ஹில் சப்போர்ட். அது அவனால பண்ண முடியும். ஆனா நான் ட்ரையே பண்ண மாட்டேன், இப்படியே இருக்கேன்னா கீதையிலேயே சொல்றாரு இல்லையா, ஒருத்தர் தப்பு பண்ணினானா அவனுக்கு அதம பிறவிகளை நான் கொடுக்குறேங்கிற. ஏன்னா ஒரு அதம பிறவிக்கு போயிட்டு அங்க முட்டி திரும்பணும். அது வரைக்கும் அவனுக்கு அதம பிறவிதான். அவனாதான் திரும்பணும். அவனா திரும்பும் போது அப்பதான் இது உள்ளே இறங்கும். அதுதான் கீதையில 18th சாப்டர்ல அதுதான் சொல்ற. யாருக்கெல்லாம் இதுல வந்து விருப்பம் இல்லையோ அவனுக்கெல்லாம் சொல்லாதன்னே சொல்றாரு இல்லையா. அபக்தாய நவாச்சியம். சோ பக்தனா இல்லையா அவனுக்கு சொல்லாத. கேட்கலையா, கேட்கறதுக்கு தயாரா இல்லையா, அவனுக்கெல்லாம் கூட்டு சொல்றேன்னு சொல்லாத. ஏன்னா உள்ளே போகாது. அப்ப யாரால ஒரு ஜீவன் முயற்சி எடுக்கிறதோ அவனுக்கு தான் இதெல்லாம். சோ அதனால அந்த முயற்சிங்கிறது சுதந்திரம். ஆப்ஷன்ஸ் இருக்கு, எதை வேணா எடுத்துக்கலாம். காஃபி இருக்கு, டீ இருக்கு, ஹார்லிக்ஸ் இருக்கு, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம்ங்கிற ஒரு சுதந்திரம் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இருக்கு. சோ அதனால இது எல்லாமே ஈஸ்வரன் தானே. ஈஸ்வரனா உள்ள போய் மாத்துவான், ஈஸ்வரனா நம்மள வந்து இதுக்கு கூட்டின்னு போவான் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா சுதந்திரம் நம்ம கிட்ட இருக்கு. நாம முயற்சி போட்டுதான் ஆனோம். அவனை சப்போர்ட்டிங் சிஸ்டம், அவனை சப்போர்ட்டா வச்சுண்டு அவன் கொடுத்த சாஸ்திரங்களை வச்சுண்டு அந்த சாஸ்திரத்தை சொன்ன குருமார்கள் அந்த அவளோட ஞானிகளோட பார்த்து எடுத்துட்டு ஓகே இதுல நான் போனா எனக்கும் வெற்றி கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை ஸ்ரத்தா வச்சு அதுல நம்ம வந்து செயல்படுறோம். அதை நோக்கி அந்த பாதையை நோக்கி நம்ம ஸ்டெப்ஸ் வைக்கும் போதுதான் அவரோட அனுகிரகமும் சேர்ந்து இது ஒர்க் அவுட் ஆகுமே தவிர
அவனே எல்லாம் பார்த்துப்பான்லாம் கிடையாது. அவன் கர்மபல தாத்தா. நம்ம தான் செய்யணும். இன்னைக்கு இந்த பஞ்சவாயு பத்தி நீங்க மென்ஷன் பண்ணீங்களா பண்ணி அதோட எதுன்னு நீங்க சொன்னீங்களா அதை நோட் பண்ண பஞ்சவாயுக்கள் பத்தி டீட்டெயிலா ஒரு கிளாஸ் எடுத்தோம். நீங்க கிளாஸ்க்கு வரலன்னு நினைக்கிறேன், லாஸ்ட் கிளாஸ். ஓகே ஓகே, நான் அந்த வீடியோ இன்னும் திரும்ப கேட்கல. யாரெல்லாம் கிளாஸ்க்கு வரலையோ தயவு செய்து, அதுக்கு தான் ரெக்கார்டிங் போடுறதே. ஏதோ பெரிய யூடியூப்ல போடணுங்கிறதுக்குலாம் இல்ல, கிளாஸ்ல வரப்போ அதை திருப்பி கேட்கணுங்கிறதுக்கு தான். ஸோ தயவு செய்து கேட்டுருவாங்க, அப்பதான் அந்த கண்டினியூட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லா நான் மேக்சிமம் இந்த வாயுக்கள் பத்தி தான் பார்த்திருக்கோம். அதனால ஓகே ஓகே. அப்புறம் இந்த 3 அவஸ்தைகள்ல தான் நம்ம ஜாகிரத், சொப்னாவஸ்தா அண்ட் சுஷுப்தி. ஒரு ஜீவன் வந்து இந்த 3 அவஸ்தையில மட்டும்தான் டிராவல் ஆகுதா, இல்ல அதுக்குள்ள இன் பிட்வீன் ஸ்டேட் நம்ம வந்து தூங்கணும்னு உடனே நமக்கு தூக்கம் இல்லை, ஆனாலும் நமக்கு உடனே ட்ரீமும் எப்போதும் இருக்கிறது இல்லைல்ல, அந்த ஒரு இன் பிட்வீன் ஸ்டேட் எதுவும் நமக்கு இருக்குமா, இல்ல இதுக்குள்ள மட்டும்தான் இருக்குமா? இந்த 3 ஸ்டேட்ல மட்டும்தான்? 3 ஸ்டேட்ல மட்டும்தான். இன் பிட்வீன் ஸ்டேட் நீங்க கனவும் இல்ல தூங்கவும் இல்லைன்னு சொல்றீங்கன்னா ஜாகிரத்துல இருக்கு. ஏன்னா சம்டைம் நம்ம வந்து தூக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், லைட்டா ஒரு சத்தம் கேட்டா நம்ம முழிச்சிடுறோம். அப்ப ஒரு தூக்கத்துல இருக்கமா இல்ல கனவும் கிடையாது, என்ன ஒரு ஸ்டேட்ல இருக்கும் நமக்கு தெரியாதுல்ல. கனவு கண்டிப்பா இருக்கு, அது நமக்கு ஞாபகம் இருக்காது. கனவு ஸ்டேட் போகாம சுஷுப்தி போக மாட்டோம். ஆனா அந்த கனவு எல்லாம் ஞாபகம் இருக்குமான்னா இருக்காது. சில இது ரொம்ப அந்த எமோஷன்ஸை பொறுத்து, ரொம்ப பயந்துருப்போம் இல்ல ரொம்ப அந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸ் தான் ஞாபகம் இருக்குமே தவிர, அந்த கனவுல நடக்கிற அந்த பிரபஞ்சத்துல நடக்கிறது எல்லாமே ஜாகிரத்துல ஞாபகம் வராது. நாங்க இருக்கிற ஆளே வேற, தைஜசன் பார்த்தோம் இல்லையா? சோ இங்க இருக்கிற வேற விஷயம். சோ அதனால எல்லா ஞாபகத்துக்கு வராது, கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனா கண்டிப்பா கனவுல இருப்போம், அப்படி இல்லைன்னா ஜாகிரத்து தான் அது. ஓகே. அப்போ ஒருவேளை நம்ம ஒரு பெயிண்ட் ஆறாங்க, பெயிண்டிங் ஒரு தலை சுத்தல் பெயிண்டிங் இருக்கு, ஒரு கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னா அது எந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க? சோ இப்போ ஒருத்தர் வந்து கோமா ஸ்டேட்ல இருக்கும்போது கண்டிப்பா ஜாகிரத் கிடையாது. அவங்களால ஃபுல் ஆக்டிவிட்டி இந்த விஷயங்களோட தொடர்பு படுத்திக்க முடியாது. அதாவது உள்ள அவங்க மனசு சில பேர் அந்த ஸ்டேட்டை பொறுத்து, சில கோமா ஸ்டேட்ல நீங்க அவங்களுக்கு உணர்ச்சிகள்லாம் இருக்கும். அது நீங்க வந்து ஒரு இது மிஷின் கூட இருக்கான். இப்ப நீங்க காலெல்லாம் தொட்டீங்கன்னா வலிக்கும் மார்க்கலாம், அப்போ இழுப்பாங்க. ஸோ உள்ள என்ன ஓடுறதுன்னு நம்மளால பார்க்க முடியாது. கண்டிப்பா மனசு இயக்கத்துல இருக்கும். சுஷுப்தியில தான் மோஸ்ட்லி இருப்பா. சாரி, சுஷுப்தியில ஸ்வப்னம்னா கனவுன்னு இல்லை, சூக்ஷ்ம சரீரம், அதாவது புத்தி மனசோட இருப்பா. புத்தி மனசோட இருந்தாலே அது வந்து அந்த ஸ்டேட் தான். ஒரு ஜீவன் வந்து ஒரு அம்மா வயிற்றுல வந்தோன்னா 7th மந்த்ல இருந்தா ஈஸ்வரனுடைய உள்ள பிரவேசம் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஜீவனுக்கு அந்த அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து என்ன சொன்னீங்க, ஒரு ஆத்மா உண்டாகுது அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா? அப்ப வந்து அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேட் என்ன? அந்த ஒரு 5 months வரைக்கும் உள்ள பேபியோட நிலை என்ன? 5 to 6 months வரைக்கும். அங்கேயும் பிராணசக்தி இருக்கு. நீங்க போன கிளாஸ் ஆடியோ தெரியும், அங்கேயும் பிராணசக்தி இருக்கு. ஸோ அந்த பிராணசக்தி இருக்கிறதுனாலதான் அந்த அந்த ஃபீட்டல் சொல்றது வளரவே செய்யறது. வளர்ச்சிங்கிறது இருக்கு இல்லையா? ஆனா அது எப்போ உருப்பெறது, அதுக்குன்னு ஒரு கேட்கிற சக்தி இந்த இந்திரியங்களோட எப்ப கனெக்ட் ஆகுதுன்னா அந்த ஈஸ்வர சக்தி உள்ள வரும்போதுதான். ஒரு கரண்ட் பாஸ் ஆகும் போதுதான் வாஷிங் மிஷின் ஓட ஆரம்பிக்கிறது இல்லையா? அதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷின் இருக்கு அது மாதிரி. ஆனா அங்க வளர்ச்சி கிடையாது. இங்க வந்து பிராணசக்தி இருக்கிறதுனால வளர்ச்சி இருக்கும். பட் என்னன்னா அந்த ஒரு கனெக்ஷன், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆத்மா உள்ள வருது, ஒரு ஜீவன் வருதுன்னு கூட எடுத்துக்கலாம். அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் சொல்றோம் இல்லையா? அதை பத்தி சிருஷ்டியில ரொம்ப விரிவா படிப்போம். ஸோ அந்த பிரம்மத்தோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் அது வந்து புத்தியில தான் நடக்கும். அப்போ அது அந்த ஒரு 6th 7th அந்த டைம்ல தான் அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆறுதுனால அந்த ஒரு பிரம்மஸ்வரூபத்துக்கு அது என்ன சொல்றது, பிரதிபலிக்க ஆரம்பிக்கும், ரிஃப்ளெக்ஷன் ஆரம்பிக்கும். அது வந்து அதுதான் ஜீவன். ஜீவனா எனக்கு இருக்கும். நீங்க இத கூட நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணலாம், நிறைய பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ். அவன் வந்து நான் எங்க இருந்தேன்னு தெரியல, ஆனா திடீர்னு யாரோ என்னை பிடிச்சு தள்ளா மாதிரி இருந்தது, நான் வந்து இதுக்குள்ள வந்த மாதிரி இருந்தது, அப்படிலாம்
சம் பீப்புள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி அப்பதான் அந்த ஜீவன் ஆத்ம சுகம் எப்பயோ நம்ம அனுபவிச்சிருப்போம், அதனாலதான் நம்ம அதை தேடுறோம்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்போ நம்ம அதுல இருந்து கீழே வந்திருக்கோமா? ஏன் நம்ம அப்ப பிறவி எடுத்தோம்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே கிடையாது. எப்ப ஆரம்பிச்சது? அனாதி. அதனாலதான் அனாதின்ற. இப்ப நம்ம திருப்பி போகும்போது திருப்பி வரமாட்டோம்னு என்ன நிச்சயம்னு கேக்குறேன். ஓ அது நிச்சயம். நீங்க எப்ப முக்தி ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்களோ, முக்தி ஆரம்பமோ, ஜீவன் முக்தியில இருந்து இந்த தேகத்தை விடும்போது விதேக முக்தி. எப்ப விதேக முக்திக்கு போயிட்டோமோ திருப்பி வரமாட்டோம். எல்லாம் சப்த பிரமாணம். யாரும் போயிட்டு வந்து யாரும் நமக்கு சொல்றது இல்லை. ஏன்னா போனவங்க திருப்பி வரமாட்டாங்க, அப்படி இப்படி சொல்றது. அதனால சொல்றதுக்கு சான்ஸ் இல்லை. அதுக்குதான் ஈஸ்வரன் வந்து இந்த சாஸ்திரங்களையும் ஞானிகளையும் கொடுத்திருக்கான். சோ அந்த வழியில போனோம்னா கண்டிப்பா இதுதான். இத வந்து மகாபெரிவாளோட ஒரு வாழ்க்கையில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, அவர் வந்து இதுல இருந்து மயிலாப்பூர்ல இருந்து திருவான்மையூர் கோவிலுக்கு அப்பெல்லாம் வண்டி கிடையாது, அவர் மோஸ்ட்லி நடந்து தானே போவார். ஸோ நடந்து போயின்னு இருக்காரு. அப்போ அவரோட சிஷ்யர்களே எல்லாரும் கூட இருக்கா. அப்ப வேறு மதத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து செப்பலோட அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்க வருதா. அப்ப எல்லாரும் பக்கத்துல உள்ளவெல்லாம் இல்ல நீங்க செப்பலை கலட்டணும் அப்படின்னு இதை பெரியவா பார்த்துட்டு இல்ல பரவாயில்ல விடுங்க அவர் கேட்கட்டும் அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் வந்து மகாபெரிவா கிட்ட நீங்க இப்படி இந்த காஸ்டியூம்ல இருக்கலே, எப்ப பாரு ஒரு கம்பை வச்சுட்டு ஒரு சன்னியாசி வேஷத்துல இருக்கலே, இப்படி எல்லாம் நீங்க நடந்துக்கிறீங்களே, சாப்பாடுல நியமம் இந்த மாதிரிலாம் இருந்தா உங்களுக்கு நீங்க இப்படி ஃபாலோ பண்ற ஒரு இது வந்து முக்திக்கு தான் உங்களுக்கு யார் சொன்னா, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர் கேட்டாராம். அப்போ வந்து மகாபெரிவா சொன்ன பதில், மகாபெரிவா என்ன சொன்னாராம், அப்போ அவர் வந்து அடையார் நோக்கி போறாருல, அப்ப அங்க ஒரு போர்டு இருக்கு அடையார்னு பாயிண்ட். அப்ப அவர்கிட்ட வந்து இங்க போர்டு இருக்கே அடையார், இந்த வழியில போனா அடையார் வந்துருமா அப்படின்னு கேட்டாராம். ஆமா வரும், நீ போயிருக்கேன். நான் போனதில்லை, பட் இங்க போயிருக்காங்க, அதான் போர்டு இருக்கே, இப்படி போனாக்க வரும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரிதான்பா, நானும் போனதில்லை. ஆனா எனக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள்லாம் கிரந்தங்கள் கொடுத்துருக்காங்க, அவளோட சாஸ்திரம் இருக்கு, அந்த பரம்பரையில வந்திருக்கேன், குரு பரம்பரால. அந்த குரு பரம்பரையில அந்த ஸ்ருதி கேட்டு 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 வந்தது மூலமா எனக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கு, அவங்களும் இந்த வழியில தான் போயிருக்காங்கன்னு. ஸோ போனா கிடைக்குங்கிற நாலேஜ் எனக்கு கான்ஃபிடென்ட்டா தெரியறது, அதனால நானும் இந்த வழியில போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். அந்த மாதிரி அதுதான் ஞானிகள் சாஸ்திரங்கள் கொடுத்திருக்காரு ஈஸ்வரன், அது வழியில போனா கண்டிப்பா கிடைக்கும். இவ்வளவு நாள் நான் வந்து ஏதாவது படிக்கும்போது நான் வந்து நோட்ஸ் எடுத்துதான் படிப்பேன் நீங்க சொல்ற மாதிரி. ஸோ அது வந்து ஸ்ரோத் மனனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது லாஸ்ட் 2 கிளாஸ்க்கு முன்னாடி நம்ம கேட்டது மனசுல இறங்கணும்னு சொல்லும் போது, இப்போ லாஸ்ட் டைம் தியானம் பண்ணோமா என்ன எஃபெக்ட்னு எனக்கு தெரியல. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நோட்ஸே எடுக்காம ஏதோ ஞாபகம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்று ஃபீலிங் வந்துருச்சு. அதனால வந்து அது கண்டிப்பா ஏதோ நடந்திருக்குன்றது புரியுது. ஸோ ஜஸ்ட் அது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல ஒரு ஸ்டெப்பான்னு கேட்கறதுக்கு தான். ஏன்னா எப்பவுமே நான் வந்து நோட்ஸ் இல்லாம படிச்சதே கிடையாது குருஜி. எதுவும் நிக்கிறது வேற. அதாவது இந்த கிளாஸ் புரியறதுங்கிறதுக்கு சொல்றேன், நோட்ஸ் இல்லாம. ஆமா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் விராகம் எங்களுக்கு டாபிக், இது வரைக்கும் நான் படிக்கும் போது எனக்கு தூக்கம் தான் வரும், பாதி நேரம் புரியாது, நான் நோட்ஸ் எடுத்துட்டு திருப்பி திருப்பி பார்த்தாதான் எனக்கு ஏறும். ஆனா இன்னைக்கு வந்து நான் உட்கார்ந்து அதை கேட்கும் போது நல்லா ஏறுற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் நான் வந்து நோட்ஸ் எடுக்காமலே எனக்கு மனசுல இறங்குதுன்னு தெரியுதுன்ற மாதிரி சொல்ல வரேன். அது அந்த இது இருக்கான்னு கேக்குறேன் எஃபெக்ட். ஏன்னா தியானத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு ஒரு டவுட் லாஸ்ட். ஏன்னா நீங்க ஒரு வாட்டி சாட்டர்டே எடுத்தீங்க, அப்புறம் என்னால ஒரு நாள் தான் பண்ண முடிஞ்சது அந்த தியானம். பட் எஃபெக்ட் வந்து அந்த இது தெரியுதுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அது கரெக்டா இல்லையா, இல்ல என்னுடைய நானா நினைச்சுக்கிறதான்னு எனக்கு தெரியல, அதுக்காக தான் கேக்குறேன். இருக்கலாம், ஏன்னா ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஸோ உங்களுக்கும் சான்ஸ் இருக்கு. மோரோவர் உங்களுக்கு வந்து நீங்க இப்ப விராகம் டாபிக் படிக்கிறதுனால இப்ப நம்ம நிறைய கடந்து வந்ததுனால இந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஆட் ஆயிருக்கிறதுனால எப்போ ஒரு 10th ஸ்டாண்டர்ட் போயிட்டோமோ 3rd ஸ்டாண்டர்ட் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். 3rd ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறதே 3rd ஸ்டாண்டர்ட் கஷ்டமா இருக்கலாம். ஸோ அது மாதிரி கூட இருக்கலாம். மேபி இதுவும் ஹெல்ப் பண்ணும். இந்த தியானம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் ஓரளவு பண்ணேடா இந்த 1 வீக் பண்ணினேடா எல்லாரும்? நம்ம இருந்து வாழ்ந்ததெல்லாம் ஒரு வாழ்க்கை இல்லை, இனிமேதான் வாழ போறோம்ன்ற மாதிரி இனிமேதான் இது லைன்ல போகணும். இட்ஸ் வெரி குட். எக்ஸலென்ட். ஸோ இது 1 வீக்குக்கு மட்டும் உள்ள ஒரு
எக்ஸசைஸ்னு எடுத்துக்காதீங்க, இது எப்பவும் பண்ணணும். இன்னொரு அடுத்த கிளாஸ்ல இன்னொரு தியானம் பண்ணுவோம். அந்த நான்கிறது எப்படி கொண்டு வருது, தாட்லெஸ் ஸ்டேட் எப்படி போறதுன்னு. ஸோ அந்த தியானம் இந்த தியானம் பி வெரி 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 ஹெல்ப்ஃபுல். ஸோ இதை எப்பவும் பண்ணுங்க. இது உங்களுக்கு இப்போ நம்ம பிராணசக்தி தியானம் வந்து உங்களுக்கு ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது, ஐ மீன் லங்ஸ்க்கு. ஸோ அது நீங்கள் இன்ஹேல் பண்ணி கொஞ்சம் வச்சு அதுக்கப்புறம் விடும்போது இட்ஸ் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஃபிசிக்கல் அண்ட் ஆல்சோ மைண்ட். ஸோ ரெண்டுத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் அப்படிதான். ஸோ தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போக போக உங்களுக்கு ஒரு ஒரு துக்கம் அதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணுவோம். வகுப்புல வந்து அந்த ஸ்ரத்தாவும் சிக்ஷாவும் மனசை உள்ள வாங்கிட்டு அந்த அர்த்தங்களத்தையும் அனுபவிச்சுட்டு கேட்கும்போது டெஃபினட்டா அந்த நோட்ஸே தேவையில்லைங்கிறது தான் எனக்கும் பட்டது. அத ஒரு வாட்டி மறுபடியும் சொல்லிக்கிட்டேன். ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன், அப்ப அன்னைக்கே போட்டிருந்தேன். கரெக்ட். ஸோ இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சாலும் பட் நோட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ இந்த கிளாஸ் ஃபுல்லா முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு என்ன சொல்றது அசோசியேஷன் மேட்டர்ஸ் a lot. ஸோ இந்த அசோசியேஷன் இல்லாத போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த இந்திரியங்கள் விஷயத்தை நோக்கி தான் போகும். ஏன்னா அங்கதான் இருக்கும். ஸோ அது தப்பு கிடையாது. ஏன்னா வேற வழி கிடையாது. நம்ம வந்து ஒரு காட்டுல போய்யா இருக்க முடியும், முன்னாடி மாதிரி இல்லை. ஸோ நம்ம இதோட தான் வாழ்ந்தாகணுங்கும் போது இந்த ஒரு தாட்ஸ் எல்லாம் அப்படியே குறைஞ்சி 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 ஒரு மறதிக்கு போயிடும், அப்புறம் சின்னதா போயிடும், அப்புறம் அவ்வளவுதான் விட்டே போயிடும். ஸோ அதனால எப்பவுமே நோட்ஸ் முக்கியம். நோட்ஸ் வந்து நம்ம அப்பப்போ பார்த்துட்டே இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல். பட் அந்த புரிதல் இப்ப ஜாஸ்தி ஆயிடும் நீங்க சொல்ற மாதிரி. அது கரெக்ட். பாத்தீங்கன்னா அறிவாளி அப்படிங்கிறவங்க நாலேஜ் எல்லாமே கேதர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா புத்திசாலி ஆக்டிவேட் பண்ணி அது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி டக்குன்னு அவங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அந்த நாலேஜை வந்து டக்குன்னு கொண்டுட்டு வந்துருவாங்க. அதுதான் வந்து புத்திசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேர் நாலேஜ் இருக்கும், பட் அந்த டைம்ல வந்து ஆக்டிவேட்டா அது வச்சிருக்க மாட்டாங்க. இது எதனால அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி கேக்குறேன் பக்னி நானு. இது வந்து விசாரம் இல்லாததுனாலதான் இந்த லேக் வருதா அவங்களுக்கு? நல்ல நாலேஜா இருக்கவங்க எல்லாம் சக்சஸ் பண்றேன்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து புத்திசாலி சக்சஸ் பண்ணுவாங்க அப்படிம்பாங்க. நீங்க சொல்ற இந்த புத்தி, இந்த அறிவாளி, புத்திசாலி இதெல்லாம் இந்த உலக விஷயங்கள். நம்ம வந்து அதை விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிறது, இது நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது. இதோட விவேகம் விசாரம் இஸ் டிஃப்ரெண்ட். இது ஸ்பிரிச்சுவல். நீங்க சொல்ற புத்திசாலி அறிவாளி இதெல்லாம் வந்து வேர்ல்ட்லி கனெக்டட். ஸோ இந்த புத்தி இருக்கிறவா நீங்க சொல்ற மாதிரி புத்திசாலியோ இல்ல அறிவாளியோ சில பேரால ஏன் இந்த புத்தியை வச்சுட்டு கரெக்டா அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, தே ஆர் க்ரோயிங் இன் லைஃப். சில பேரால முடியல அப்படின்னு சொன்னா that is all related with connected with வாசனா தான். ஸோ அவங்களுக்கு இந்த வாசனா இருக்கு, அதனால இது இப்படி எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் என்னையே சொன்னேன், இப்ப நான் இந்த கிளாஸ் நடத்தணுங்கிறது என்னோட வாசனை. சரி, இது மாதிரி நிறைய பேருக்கு நாலேஜ் இருக்கு, யாரும் ஒன்றும் நாலேஜ்ல கம்மி இல்லை. இப்ப எங்கூட சாஸ்திரம் படிச்சு எங்கூட படிக்கிறவாளே இந்த கிளாஸ்லயும் இருக்கா. ஸோ எல்லாருக்கும் நாலேஜ் எல்லாம் கம்மி கிடையாது, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா என்னோட வாசனை நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஸோ அவங்களுக்கு தெரியாதான்னா அவங்க என்ன விடவே தெரியும். ஆனா வாசனை அவ்வளவுதான். ஸோ அது மாதிரி அவங்களோட வாசனை அதை அந்த பாத்துல எடுத்துன்னு போகலாம், இந்த பாத்துல எடுத்துன்னு போகலாம். பட் நாலேஜ் இஸ் நாலேஜ். ஓகே பக்தி, இப்ப வாசனை வந்து நீங்க சுதந்திரம் இருக்குதுன்னு சொல்றீங்க இல்லைங்களா? அது நம்மளோட சாய்ஸ். காஃபி ஆர் டீ, எனக்கு டீ மேலதான் வாசனை இருக்கு அப்படிங்கிறப்போ இங்க எங்க என்னோட சுதந்திரம்ங்கிறதே இல்ல பக்னி. நம்ம வரும்போதே வாசனாவோட தானே வர்றோம். அதுவே வந்து ஒரு இது ஒரு ரிலேட்டட் டு வாசனா அப்படிங்கும் போது நம்ம அந்த வேலை தானே நம்ம போறோம். இதுல சுதந்திரம் அப்படிங்கிறது எங்க இருந்து வருது? இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, எனக்கு இது காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா, இது வாசனை. ஆனா இந்த நாலேஜ் உங்களுக்கு உள்ள போகாத போது நீங்க வாசனைப்படிதான் நீங்க போயிருப்பீங்க. ஓகே காஃபி தான் பிடிக்கும், இல்ல இல்ல எனக்கு டீ தான் பிடிக்கும், இதை விட அதுதான் பிடிக்கும், அதான் வேணும், இதான் வேணும், இது இல்லைன்னா என்னால, இந்த பெட்ரோல் இல்லைன்னா எனக்கு அன்னைக்கு ஃபுல்லாவே டே இது. இதெல்லாம் எப்ப வருது? இந்த நாலேஜ் உள்ள போகாத போது வாசனைப்படி நம்ம ஏங்கின்னு இருக்கோம், வாசனைப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாருமே. ஆனா இந்த நாலேஜ் போகும்போது ஸ்டாப், ஒரு பிரேக். இல்ல இது வாசனா, சோ நான் இதை எடுக்கணும், நோட் இட் டவுன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கணும், இதெல்லாம் என்னோட வாசனா. இது இங்கதான் ஒர்க் அவுட் ஆகுது. அப்ப இந்த நாலேஜ் உள்ள போகும்போதுதான் இந்த சுதந்திரம்.
இருக்கே, ஓகே என்னோட சாய்ஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன், இந்த வாசனையை நான் எடுக்கணுங்கிறது என்னோட சாய்ஸா போயிடும். அது வரைக்கும் என்னோட காஃபி தான் என்னோட சாய்ஸ், இல்ல டீ தான் என்னோட சாய்ஸா இருந்தது. இப்ப என்னோட சாய்ஸ் என்னது, இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது, இந்த வாசனையே இருக்கக்கூடாது, அதுதான் என் சாய்ஸ். ஸோ அதுக்குதான் இந்த நாலேஜ், இந்த சாஸ்திரங்கள் அதை சொல்றவா இதெல்லாம் வந்து எதுக்காகன்னா இங்க ஒர்க் பண்ண அப்ப நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி எழுதி வச்சுக்கணும். ஓகே இதெல்லாம் நான் எடுக்க வேண்டிய லிஸ்ட். இதெல்லாம் எப்போ இந்த எதுவுமே வாசனை இல்லையோ அப்பதான் எனக்கு பிறவியே கிடையாது. சோ இந்த வாசனை ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட அதுக்காக நான் வந்துதான் ஆனும். அப்ப இந்த நாலேஜ் ஹிட் ஆகும், ஐயோ இந்த வாசனை இதை முதல்ல எடுக்கணும், சோ எழுதி வைக்கணும். விஞ்ஞானமயக்கா அந்த அதுக்கு அர்த்தம். அதுல ஒண்ணு வந்து நீங்க இப்ப சொல்லும்போது என்னன்னா, நான் அப்படிங்கறதுக்கும் என்னுடையது அப்படிங்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒண்ணா மாதிரி தானே இருக்கும் இல்லையா? நான்ன்றது வந்து நம்ம நான் தான் பண்ணோம், நான் தான் செஞ்சோம் அப்படிங்கறத நம்ம எடுக்கணும். அப்ப என்னுடையதுங்கிறது என்ன? நான் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு? நான் சாப்பிடுறேன், நான் குளிக்கிறேன், நான் பேசுறேன் அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா நான் எதை ஆக்சுவலா மீன் பண்றேன்னா இந்த ஸ்தூல சரீரத்தை தான் மீன் பண்றேன். ஆனா ஸ்தூல சரீரம் நான் கிடையாது. ஆனா நான் ஏன் அப்படி யூஸ் பண்றேன்னா there is a confusion. சில இடத்துல இப்ப டாக்டர்கிட்ட போறச்சே நான் என்ன சொல்லிடுறேன், நான் வலிக்கிறேன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? என்னோட கை வலிக்கிறது, அப்ப என்னோடதான் ஆயிடுறது இந்த சரீரம். அப்ப வந்து என்னோடதுன்னா அது நான் கிடையாது. எதெல்லாம் என்னோடதோ அது நான் கிடையாது, எதெல்லாம் நானோ அது என்னோடது கிடையாது. இது பேசிக். சோ இந்த இடத்துல நான் என்னோடதுன்னு சரீரத்தை சொல்லிட்டேன்னா அது நான் கிடையாது. ஆனா சில இடத்துல அதே சரீரத்தை நானும் சொல்லிக்கிறேன். there is a confusion இல்லையா? சோ இந்த நான்கிறது என்னன்னா தட் இஸ் என்னோட உள்ள இருக்கிற ஆத்மா, அதாவது அந்த பிரம்மம். வெளியில இருந்தா பிரம்மம் சிருஷ்டியில காஸ்மிக்ல, எனக்குள்ள இருக்கும் போது அதை கூட்டஸ்தன்னு சொல்றோம், இல்ல நான்கிற ஒரு உணர்வு. இந்த நான்கிற உணர்வு நீங்க பாத்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டிருக்கலாம், சந்தோஷப்பட்டிருக்கலாம். அப்ப நான் வந்து இப்படி இருந்தேன், நான் வந்து குள்ளமா இருந்தேன், ஒல்லியா இருந்தேன், இந்த மாதிரி நான் சொல்லிப்பேன். அப்புறம் நான் ஒரு மிடில் ஏஜ் வந்தபோது நான் இந்த ரூபத்துல இருந்தேன், நான் இந்த கலர்ல இருந்தேன், இப்படி இருந்தது முடி, இப்படி நான் என்ன சொல்ல முடியும், நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி. அதுக்கப்புறம் நான் இப்ப வந்தேன்னா இப்ப நான் வந்து இந்த மாதிரி நாலேஜ் இதை படிச்சுட்டு இருக்கேன், இதை சொல்லிட்டு இருக்கேன், நான் சொல்றோம். ஆனா இந்த மூணுலயுமே மத்தது மாறுறது, என்னோட உடல் வளர்ந்திருக்கலாம், இல்ல இந்த மாதிரி மாறுறதே தவிர அந்த நான்கிறது நானா தானே இருக்கு, சேம் கண்டினியூவா வந்து. பட் அது சொல்லாம சொல்றது என்னுடைய நானுங்கிறது நான் சொல்லாம அது இருக்கணும், அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப யாராவது கேட்டானே இது யாருது அப்படின்னா இது என்னோடதுதான் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். பட் அது என்ன, அது ஆட்டோமேட்டிக்கா சொல்றது எல்லாருமே அப்படிதான் சொல்லியானோம். இப்ப எனக்கு இந்த நாலேஜ் வந்துருக்குங்கிறதுனால என் சரீரம் குளிக்கிறதுன்னு நான் சொல்ல முடியாது உலகத்துக்கு. ஆனால் சொல்லும் போது நான் தெரிஞ்சுக்கலாம் உள்ள, ஓகே நான் இதை மீன் பண்றேன் அப்படிங்கிற ஒரு அறிவு எனக்கு வருது. இப்ப டாக்டர்கிட்ட போய் என் கை சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும், இல்ல நான் சரியில்லைன்னு நான் சொல்ல முடியும். நீ என்ன பார்க்க முடியாது, அதுக்கு வேற டாக்டர் அப்படின்னு வர்றாரு. அதனால அது அங்க போய் அப்படி சொல்ல முடியாது. என்னோட ஆனா நான் எப்பவும் என்னோடதுதான் சரீரம், நான் சரீரம் இல்லைங்கிற ஒரு நாலேஜ்ல நம்ம தெளிவா இருக்கணும். அதுதான் நானுக்கும் என்னோடதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சோ நான்கிறது ஆத்மா, நான்கிற இது போறது வந்து இந்த நம்ம தியானத்துலதான் அது நமக்கு வரும். தியானம் பண்ண 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 நம்மளது இல்ல, இது நாம இல்ல, நம்ம பண்ணல. யூஸ்வலாவே நம்ம அடுத்த ஆளுக்காக பண்ணும்போது இது என்னோடதே இல்லை, ஏதோ உங்களுக்காக நினைச்சேன் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். பட் இது வந்து நமக்கு போகணும்னா அந்த தியானம் வந்து நமக்கு ஹெல்ப் ஆகும். தியானம் ஹெல்ப் பண்ணும், ஆனா நீங்க நடைமுறை வாழ்க்கையிலேயே இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் ஒரு இப்ப நான் வந்து இப்ப இந்த கிளாஸே எடுக்கிறேன்னா நான் எடுக்கல, இதை நான் கர்மயோகமா எடுக்கிறேன். எனக்கு ஒரு சக்தி எடுங்கிறது நான் எடுக்கிறேன், அவ்வளவுதான். இதுல என்ன ரிசல்ட் வந்தாலும் எனக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. நீங்க நல்லா இருக்கு சொன்னாலும் நான் சந்தோஷப்பட போறது இல்லை, நல்லா இல்ல சொன்னாலும் நான் வருத்தப்பட போறது இல்லை. இது எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை, நான் செய்யறேன், அவ்வளவுதான். நான் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஆல். லாஸ்ட் கிளாஸ் வச்சு எனக்கு டவுட், முக்கிய பிராணன் அது வந்து இட் இஸ் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த பாடின்னு சொன்னீங்க. சோ வந்து அது பர்டிகுலரா வந்து காரண சரீரத்துக்குள்ள இருந்து முக்கிய பிராணன் இல்லாம சரீரம் இல்ல, உயிர் இல்ல, அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது. அது காரண சரீரத்துக்குள்ள இருந்து காரண சரீரம் ஒரு இடம் சொன்னீங்க, ஹிருதயம்
ஹிருதய கேவிட்டி அதுக்குள்ளதான் இருக்கா? அது எப்படி எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட்னு சொல்றீங்க ஒரு இடத்துல? ம் சி எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. இப்போ மனசே நீங்க வந்து அதோட ஸ்தானம் ஒண்ணுன்னு சொல்லிட்டோங்கிறதுனால அங்கே தான் இருக்குன்னு இல்ல. கால்ல சுண்டு விரல், கால் சுண்டு விரல்ல எனக்கு அடிபட்டா கூட டக்குன்னு இந்த மனசு அங்க போறது, கனெக்ட் பண்ணிக்கிறது, வலி கொடுக்கறது. சோ மனசு இருக்கு. அப்போ மனசு எல்லா இடத்துலயும் தான் வியாபிச்சிருக்கு. சோ அந்த சக்தியும் எல்லா இடத்துலயும் தான் வியாபிச்சிருக்கு. ஆனாலும் அதுக்கு ஒரு ஸ்தானம்னு நம்ம சொல்லணும்னா அது எங்க காரண சரீரம் நம்ம ஆழ்தூக்கத்துல ஒடுங்குறோம் அப்படின்னா அந்த ஹிருதயத்துல. அவ்வளவுதானே தவிர அதுக்காக அது மத்த இடத்துல இல்லைன்னா அர்த்தம் கிடையாது. அதோட சக்தி இஸ் எவ்ரிவேர், எனர்ஜி பேஸ்ட். அப்போ அந்த சக்தி வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு, அது ஒரு இடத்துல இருக்குங்க. அதோட சக்தி அது வந்து வியாபிச்சு நம்ம சக்தி வேற ஆள் வேறன்னு சொல்ல முடியாது இல்லையா? நீங்க என்ன ஓகே. நினைக்கிறீங்கன்னா அது ஒரு ஒரு பர்சனா, ஒரு உருவமா, அப்படி இல்ல. அந்த ஈஸ்வர சக்திங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு, எனக்குள்ளயும் இருக்கு, எனக்குள்ள பிராணசக்தியா இருக்கு, வெளியில வந்து எனர்ஜியா இருக்கு. சோ இந்த சக்தி எங்க நான் காரண சரீரங்கள் ஒடுங்கும் போதுன்னா இருக்கு, அதுவும் ஒடுங்கி இருக்கு. அதுக்காக அது வந்து சக்தி இல்லாம இருக்கான்னா கண்டிப்பா சக்தி, ஈஸ்வர சக்தி எல்லா இடத்துலயும் டாப் மோஸ்டா தான் இருக்கு. பட் எனக்கு ஒரு இடம் அது எங்க போய் இருக்கு அப்படின்னா ஒரு ஹிருதயத்துல சொல்லலாம். கான்சென்ட்ரேட் சரி பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அந்த கொஸ்டின் ஆன்சருக்கு போயிடுவோம். ஏன்னா அந்த பேலன்ஸ் இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து செகண்ட் சாப்டர் ரிவிஷன். விற்த்திகளை நம்ம வந்து ஏன் வாட்ச் பண்றோம், எதுக்காக நம்ம பார்க்கணும்? விருத்திகளை வாட்ச் பண்றது எதுக்குன்னா நம்ம பிரசன்ட்டுக்கு வரத்துக்கு. பிரசன்ட்ல இருப்போம். நம்ம எந்த விருத்தின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த விருத்தியை விட்டுட்டு நம்ம பிரசன்ட்டுக்கு வந்துருவோம். அதுக்காக விருத்திகளை வாட்ச் பண்றது. எந்த அட்வான்டேஜ்? ஒண்ணு கொஞ்சம் ஷார்ட்டா டக்குன்னு பாயிண்ட் வாங்க. ஒண்ணு அது. இன்னொன்னு அட்வான்டேஜ் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ண முடியும். கரெக்ட். அப்புறம் இப்போ அந்த அபியாசம் எப்படி இருக்கணும்? அதுக்கு ஒரு இது சூத்திரம் சொல்லியிருப்பேன். சூத்திரம் வேண்டாம், யோக சாஸ்திர சூத்திரம். பட் எப்படி இருந்தாதான் அது ஒர்க் ஆகும்? இந்த விற்த்திகளை பாக்குறது சரி நேத்து பண்ணிட்டேன் இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்கணுமா? எப்படி இருக்கணும் அந்த பிராக்டிஸ்? தீர்க்க காலமா இருக்கணும், ரொம்ப நாள் பண்ணணும், நிச்சயமா பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து விடக்கூடாது. அது விசாரம் பண்ணிக்கிட்டே பண்ணிட்டு இருந்தாதான் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அபியாசம். அவ்வளவுதான் ஞாபகம். பண்ணணும், ஒரு தவம் மாதிரி எடுத்து பண்ணணும். அப்பதான் வாசனைகளை ஒழிக்கவே முடியும். உபரமாக, இந்த உபரமாகக்கு என்னெல்லாம் உபாயம்? எப்படி நான் இந்த உபரமத்தை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும்? அப்ரமாதக, சத் சங்கக. அப்ரமாதக அப்படின்னா குறைவற்ற கவனக்குறைவு இல்லாமல் இருப்பது. அப்புறம் என்ன, இப்ப பிரமாதம்னு சொல்லிட்டோம்னா அது நல்லா இருக்குன்னு இல்லை, அதுல கவனக்குறைவுங்கிறது அதுக்கு ஆப்போசிட்டா ஆல்வேஸ் இருக்கிறது அப்புறம். அப்புறம் சத் சங்கம்ங்கிறது நம்மளுக்கு அந்த நம்மளுடைய எண்ணங்களோடய இருக்கிறவளோட நம்ம வந்து இருக்கிறது, நல்ல வழிகளில் போறது, அந்த இது. ஸோ இந்திரியங்களை வந்து கட்டுப்படுத்தி இந்த வழியில நம்ம கொண்டு வந்தோம். வைராகியம், வைராகியத்தோட டைப்ஸ் இதெல்லாம் 4 டைப்ஸ். ஹபத்துல பார்ட்டிசிபென்ட்ஸ் கம்மியாயிடுது கொஸ்டின் ஆன்சர் செஷன். வைராகியத்தோட 4 டைப்ஸ் இருக்கு, யதமானம் அதெல்லாம். ஸோ அது இப்போ ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். ஓகே, சமாதானம்னா என்ன? மனதை ஒருமுகப்படுத்துதல் தான் சமாதானம். மனசை ஒரு நிலையில வைக்கிறதா சமாதானம். என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் ஃபார் சமாதானம்? திதிக்ஷா வந்து நீங்க உங்க லைஃப்ல எப்போ அப்ளை பண்ண முடியும்? எப்போ அப்ளை பண்ணுவீங்க திதிக்ஷா? நம்ம வந்து இப்போ ஒரு கோவிலுக்கு போறச்சே ஒரு கியூல நிக்கிறச்சே திதிக்ஷா அப்ளை பண்ண முடியும். டிராபிக் ஜாம்ல இருக்கச்சே திதிக்ஷா அப்ளை பண்ண முடியும். கோவில எடுத்துக்கோங்க, எப்படி அப்ளை பண்றீங்க? இருமையில் பொறுமை, அது வந்து மெயினா சுகம் துக்கம்ங்கிறது வந்து ஒருத்தருக்கு மாத்தி மாத்தி வரும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம என்னைக்கு நம்மளுக்கு அது இது வருதோ அது அப்போலேருந்து we will start practicing திதிக்ஷா.
அதனால நம்ம வந்து எல்லாத்தையும் பொறுமையா அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுக்கு சரின்னு படுற விஷயத்த நம்ம கண்டிப்பா அதை முன்னெடுத்து வைக்கணும். அது சொல்லணும் எல்லாருக்கும், இந்த மாதிரி இதுதான் கரெக்ட் அப்படிங்கறத நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லணும். அதுக்கப்புறமும் அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனப்பக்குவம் மற்றவாளுக்கு இல்லைன்னாக்கா அந்த டைம்ல வீல் ஹாவ் டு அக்செப்ட் தட் இது பரவாயில்ல, இது நம்ம ஏத்துக்கக்கூடிய, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்பவுமே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மற்றவா பண்ணலைன்னா கூட அதை பொறுமையா நம்ம அதை டீல் பண்ணணும். அதுதான் திதிக்ஷா. இருமையில் பொறுமை, எல்லையில் இருமையா இருக்கிறது நேச்சர். சுகம் துக்கம் வெற்றி தோல்வை நம்பிக்கை துரோகம் எல்லாம் இருக்கக்கூடியதுதான் நேச்சரா இருக்குது. ஸோ அதனால we have to accept. நம்மளால முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணலாம். இந்த நீங்க கோவில வெயிட் பண்றீங்கன்னா அதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இல்லைன்னா we have to accept. அப்பதான் இந்த மனசு அடங்கும். தட் இஸ் திதிக்ஷா. அது அறிவுபூர்வமா இருக்கணும். இல்லைன்னா அது வந்து உள்ள கொதிக்கும். சரி நான் பொறுக்கிறேன், ஆனா உள்ள அப்படி ஒரு பிபிஐ ஏத்தும். அந்த திதிக்ஷா கிடையாது. ஸோ எப்ப நம்ம மைண்டால அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அப்பதான் திதிக்ஷா. அதுதான் திதிக்ஷா. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் அடுத்த குரூப் நித்திய அனித்திய அறிவுல இந்த பிரமாணங்கள்னு பார்த்திருப்போம் அதுக்கு முன்னாடி. ஸோ இந்த பிரமாணங்கள்னா என்ன? பிரமாணம் என்ன? பிரமாணம்னா என்ன? அதான் பிரமாணம்ங்கிறது நம்ம வந்து சொல்லணும்னா அது வந்து சம்திங் விச் ஒரு ப்ரூஃப் மாதிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பிரமாணத்தை. அது வந்து அது வந்து பிரத்யக்ஷமாவும் இருக்கலாம், அனுமானமாவும் இருக்கலாம் பிரமாணம்ங்கிறது. ஸோ பிரத்யக்ஷங்கிறது டைரக்ட் பிரமாணம். இப்ப வந்து நம்ம ஏதான ஒண்ணு ஒரு பொருளை பார்த்தோம்னா அது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பிரத்யக்ஷ பிரமாணம். அனுமானம் வந்து இன்டைரக்டா. இப்ப நம்ம வந்து ஒரு புகையை பாக்குறோம், இந்த புகையை பார்த்தோன்னா ஓ அங்க வந்து நமக்கு வந்து இந்த சம் ஃபயர் தேர், அதனாலதான் நமக்கு ஃபயர் தெரியலனா கூட ஸ்மோக் தெரிஞ்சு நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அது வந்து அனுமான பிரமாணம்னு சொல்றோம். ஸோ அத மாதிரி வந்து இப்ப அதுலயே வந்து சப்த பிரமாணம்னு ஒண்ணு இருக்கு பிரமாணத்துல. சப்த பிரமாணம்ங்கிறது வாட் த சாஸ்திராஸ். இது நான் சொல்றது டைரக்டா தெரிஞ்சுக்கிறது நம்ம சாஸ்திராஸ் வழியா சப்த பிரமாணம். அண்ட் சாத்திரமும் சரி வேதமும் சரி நம்ம குரு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது சப்த பிரமாணம்னு சொல்றோம். அனுமானம் வந்து நம்ம வந்து நம்மளோட அனுபவத்திலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். தட் எது நித்தியம் அது எது அந்நித்தியம் அண்ட் சம்திங் ஏதோ நித்தியம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து நம்ம அனுபவத்தை தான் அது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. தட் சம்திங் பர்மனன்ட் சம்திங் நித்தியம் இஸ் ஆல்சோ அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரமாங்கிறது அறிவு. அந்த பிரமாக்கு கருவியா இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கக்கூடியதுதான் பிரமாணம். அது அந்த மாதிரி சொல்லணும். சோ பிரமாணம்ங்கிறதுல பிரமாங்கிறது அறிவு. அந்த அறிவுக்கு கருவியா இருக்கிறது, அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறது தான் அத பிரமாணம். அதுதான் அதனாலதான் அறிவு தெரியறது. அப்ப அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு கருவி. சோ அத வந்து பிரத்யக்ஷம். இந்திரியங்கள் கொடுக்கலாம், இந்திரியங்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இல்ல இந்திரியங்கள் மூலமா முன்னாடி பிரத்யக்ஷமா இருந்தத அனுமானத்துல யூஸ் பண்றோம். எனக்கு முன்னாடியே ஒரு நாலேஜ் இருக்கு, அக்னி இருந்தா புகை வரும்னு. அது பிரத்யக்ஷமா நடந்திருக்கு. அந்த நாலேஜ வச்சுட்டு எங்கேயோ அக்னி வரும்போது ஓகே புகை வரும்போது நான் அக்னியை பார்க்கல, ஆனா கண்டிப்பா அங்க அக்னி இருக்குங்கிறத நான் அனுமானம் மூலமா ஷுவரா சொல்ல முடியும். சோ இந்த மாதிரி நாலேஜ கொடுக்கறது தான் இங்க நம்ம யூஸ் பண்றது. நித்திய அறிவுல இந்த அனுமானத்தை தான் யூஸ் பண்ணி பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதை பார்த்தோம். அனுமானம் மூலமா தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆகாது. சோ இந்த அனுமானம் வச்சுண்டு, ஏன்னா நமக்கு வாழ்க்கையில நடக்கிற ஒன்ன வச்சுண்டு இந்த நித்தியம் இருந்தா சாரி அனித்தியங்கள் இருந்தா நித்தியம்னு ஒண்ணு இருக்கணுங்கிற ஒரு அறிவை கொடுக்கறது. அதை வச்சுண்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அது நம்ம விசாரம் பண்ணி சாட்சாத்காரம் மூலமா. சரி, வெளியில உள்ள பொருட்கள் இல்லைன்னா சுகம் வருமா? எது மூலமாலாம் வரும்? இல்ல வெளியில உள்ள பொருட்கள் மூலமா மட்டும்தான் சுகமா? தியானம் பண்ணும்போது தாரணை பண்ணும்போதும் கிடைக்குது, தூக்கத்துல கிடைக்குது. சோ வெளி பொருள் இல்லாம கூட நம்மளுக்கு சுகம் கிடைக்கும். அது வந்து சுஷுப்திலையும் கிடைக்குது அங்க. ஆனா நம்மளுக்கு அறிவு கனெக்ட் ஆகாததுனால நம்ம அது என்ன இருக்குதுன்னு தெரியாது. பட் வரும்போது நம்ம அதை அனுபவிக்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். சோ வித்தவுட் பொருள் ஆல்சோ நம்மளுக்கு சுகம் கிடைக்குது. ஓகே. சோ சங்கல்பங்கள் நிறைய இருக்கும்போது சுகம் ஜாஸ்தியா இருக்கா, இல்ல சங்கல்பங்கள் குறையும் போது சுகம் ஜாஸ்தி வருமா?
சங்கல்பங்கள் குறையும் போது சுகம் ஜாஸ்தி. ஏன்? ஏன்னா அது மனசுல சங்கல்பம் போட 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 என்ன ஆகும்னாக்கா அது மேல நம்மளுக்கு ஒரு ஒரு அட்ராக்ஷன் வந்து அதனுடைய அது மூலமா நம்ம சுகத்தை நிறைய எதிர்பார்க்கிறோம். சங்கல்பம் போட போட சுகம் ஜாஸ்தியா வரும். அதனால ஏன் சுகம் ஜாஸ்தியா தானே வருது, நல்லது தானே, ஏன் எடுக்கணும்? நம்மளே வந்து ஆத்ம சுக ஸ்வரூபம் தான். நம்ம அதுக்கு மேல சங்கல்பம் போட்டு 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 அத ஒரு ஆவரணமா அதை மறைச்சு வச்சிருக்கோம். அதனால ஒரு சங்கல்பமா எடுக்க 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 கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆத்ம சுகம் வந்து வெளியில வருது. அதனாலதான் நம்ம வந்து சங்கல்பம் குறைக்க குறைக்கத்தான் நம்மளுக்கு வந்து ஆத்ம சுகம் வெளிப்படும். கரெக்ட். ஏன்னா சங்கல்பங்கிறதா ஸ்கிரீன். அப்ப நிறைய நான் ஆசை, வீடு கட்டணும், கார் வாங்கணும், இந்த மாதிரி நான் ஆசையை போட 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 அதெல்லாம் என்னோட ஆத்மாவுக்கு நான் போடுற ஸ்கிரீன்ஸ். அப்ப அது எனக்கு நிறைவேறும் போதுதான் இந்த ஸ்கிரீன் விலகும், ஒரு துளி சந்தோஷம் வர மாதிரி இருக்கும். ஆனா ஃபார் ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஃபியூ டேஸ், அதுக்கப்புறம் அதுவே துக்கமா கூட மாறலாம், சான்ஸ் இருக்கு. ஆனா ஆத்ம சுகம் தான் வெளியில வருது. ஆனா அந்த ஒரு விளக்கு ஒரு எப்படி ஒரு ஹோல் வழியா ஒரு பானையை கவுத்திட்டோம், ஒரு ஹோல் வழியா வெளிச்சம் வருமோ அந்த மாதிரி வந்து வரும். ஆனா திருப்பி சங்கல்பங்கள் நிறைய இருக்கிறதுனால மறைச்சிடும். ஆனா இந்த ஸ்கிரீனே இல்லைன்னா, அதனாலதான் சங்கல்பங்கள் இருக்கக்கூடாது. இல்லைன்னா வெளியில இருந்து பார்க்க தெரியும், சங்கல்பம் போட்டாதானே எனக்கு ஒரு மோட்டிவேஷன், சங்கல்பம் போட்டாதானே நான் அதை நோக்கி போறேன், அதனாலதானே சந்தோஷம். இல்ல, ஆக்சுவலா சோகத்தை துக்கத்தை நோக்கி போறோம். அந்த சங்கல்பங்கள் இல்லாத போதுதான் நான் நானா இருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு நிழல்ல இங்கேயே அப்படியே இந்த ஹால்ல அப்படியே ஏசியில இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அருமையா ஓகே என்ன இதுன்னு என்னை கொண்டு வெயில்ல விடணும், மரமே இல்லாம பாலைவனத்துல விட்டாக்க அப்ப நான் துடிக்கிறேன், ஐயோ எனக்கு ஏதாவது நிழல் வேணும் நிழல் வேணும்னு. அப்போ ஏசி கூட வேணாம், ஒரு மரத்து நிழல்ல கொண்டு விட்டா கூட அப்பாடான்னு இருக்கும் பத்தியில. ஆனா அந்த அப்பாடாலதான் இருக்கோம். ஆனா அது தெரியல. ஆனா ஒரு சங்கல்பத்தை போட்டுட்டு வெளில போயிடுறோம். அது வலிய கொடுக்கும் போதுதான் எனக்கு ஒரு நிழல் கிடைக்காதா, அது என்னவோ சுகம் மாதிரி தெரியறது. ஆனா அதுதான் நானு அப்படிதான் இருந்திருக்கேன். பட் இந்த சங்கல்பம் எல்லாம் என்ன மறைச்சிருக்கு. அதனாலதான் சங்கல்பத்தை போடக்கூடாது. நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு உள்ள போர்ஷன்ஸ் போடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கொஞ்சம் எல்லாருமே இந்த செகண்ட் சாப்டரை கொஞ்சம் பார்த்துன்னு வந்தேன்னா கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ்க்கு கொஞ்சம் நிறைய டைம் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த அளவு இந்த வீக் கேட்க முடியல. ஸோ அதனால இந்த செகண்ட் சாப்டர்ல செகண்ட் சாப்டர் கொஞ்சம் பார்த்துன்னு வாங்க. அதை தவிர இண்டிவிஜுவலா ரிவிஷன்ஸ்குள்ள இது போடுறேன், கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். மெயினா அந்த தியானம் இருக்கும். ஸோ அந்த தியானம் மெயினா பார்ப்போம், கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ் மெயினா இருக்கும். ஸோ அதோட இந்த செகண்ட் சாப்டர் முடியாது. அதுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து சிருஷ்டி விசாரம், சிருஷ்டியை பத்தி பார்ப்போம். சாந்தி மந்திரம். सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. धन्यवादाः. पुनर्मिलामः. ಧನ್ಯವಾದ.